வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 1. நள்ளிரவில் பெய்த மழையில் ஊரே சேரும் சகதியுமாய் மண் வாசனையில் சிக்கிக் கொண்டிருக்க, இளங்காற்று தன் பங்கிற்கு அங்கும் இங்கும் அசைந்து மேனியில் சிலிர்ப்பூட்டியது. சிறுசுகள் அனைத்தும் பெருமழையின் காரணமாக பள்ளி விடுமுறையை அறிந்து கொண்டு ஆர்வமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். ஊரில் உள்ள மூத்த வயோதிகள் ஒரு புறம் ஐந்தறிவு ஜீவிகளை மேய்ச்சலுக்கு கூட்டி செல்ல, அதில் விதிவிலக்காக ஒரு சில குடும்ப தலைவிகளும் இணைந்து கொண்டு வரப்பை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். மழையின் சாரலும் காற்றின் குளுமையும் திடமான தேகத்தில் பட்டாலும் சிறு மயிர்கூச்சம் கூட ஏற்படவில்லை அவன் உடம்பில். மண் வாசனையை நுகர்ந்தவன் சேற்றில் தடம் பதிக்காமல் எதிர் மேய்ச்சலுக்கு சென்று கொண்டிருக்கும் செல்ல பிராணிகளை தொட்டு ரசித்துக் கொண்டு நடக்க, ஐயா ராசா, இன்னைக்காவது இந்த வெள்ளை வேட்டிய மாத்தக்கூடாதா? சேரா இருக்குதையா, பட்டு வீணா போயிடும். உன் வெள்ளை வேட்டிக்கு இருக்க மவுசு வேற எதுக்கும் இல்லையேயா இந்த ஊர்ல? அவ வச்ச கண்ணு அசைக்காம வாசல்லயே உட்கார்ந்து கிடக்காளுக என திண்ணையில் அமர்ந்திருக்கும் உறவுக்கார அப்பத்தா அம்சவேணி கூற, எப்பொழுதும் போல் தன் வசீகர சிரிப்பை பதிலாக தந்தவன் மௌனமாக பயணத்தை தொடர்ந்தான். கால்களோ 10 நிமிட நடைப்பயணத்தில் நின்றது அவனுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில். இயற்கையின் அழகு எண்ணில் அடங்காததுதானே. அதிலும் மழையில் குளித்திருக்கும் நெற்பயிர்களை சொல்லவா வேண்டும்? ரசனையாய் கண்டவனின் மனது சிறகில்லாமல் பறக்கத் தொடங்கியிருந்தது. மடித்து கட்டிய வேட்டியை தொடைவரை ஏற்றி சொருகி கொண்டவன் சட்டையை கழற்றி அருகில் இருக்கும் மரத்தில் மாட்டிவிட்டு இரும்பு கால்களை நிலத்தில் புதைத்தான். பாதம் நிலநீரில் பதிந்ததும் சில்லென்ற உணர்வு அவன் தேகத்தில். கண்மூடி ரசித்தவன் அளவுக்கு அதிகமாக நிலத்தில் தேங்கிக் கொண்டிருக்கும் நீரை வெளியேற்றிக் கொண்டிருந்தான். கழுத்து சங்கிலி பாடையில் தொட்டு தொட்டு விளையாட, அதை பெரிதும் கண்டு கொள்ளாதவன் மண்வெட்டியால் வரப்பை வெட்டி கொண்டிருந்தான். சில நொடிகள் வேலையை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தவனின் காதில் காலடி ஓசை கேட்டது. வரப்பில் இருக்கும் புல் மீது நடக்கும் ஓசையை வைத்தே அது யார் என்று கண்டுபிடித்தான். அதுவரை இருந்த இலகு தன்மையை மாற்றிக்கொண்டவன் ஆக்ரோஷமாக மண்வெட்டியால் நிலத்தை குதற ஆரம்பித்தான். அவனைப் போலவே நடந்து வந்தவனும் கண்டு கொள்ள, வரப்பின் நடை ஓசை அதிரடியாக கேட்க ஆரம்பித்தது. அடுத்த சில வினாடிகளில் இருவரும் ஓரிடத்தில் மையம் கொள்ள, ஒருவரை ஒருவர் பார்வையால் தாக்கிக் கொண்டனர். நீ எதுக்குடா இங்க வந்த என மண்வெட்டியை கையில் பிடித்தவன் பார்க்க, நான் எங்க வேணா வருவேன், உனக்கு என்னடா வந்துச்சு? நடந்து வந்தவனும் அதே பார்வையில் பதில் அளித்தான். எங்க வேணா போ, ஏன் இடத்துல உன் கால் படக்கூடாது, மரியாதையா கிளம்பிடு. மீண்டும் பார்வையால் மிரட்ட, எங்க அம்மா சொத்து, நான் இங்கதான் வருவேன், உனக்கு பிடிக்கலனா நீ போடா என்று பார்வையால் பதில் கொடுத்தவன் கால்களை நகர்த்தி நடக்க துவங்கினான். டேய், காலையிலேயே அடி வாங்கி சாகாத, ஒழுங்கா திரும்பி போயிடு, இல்லனா அவ்வளவுதான் என்றவன் மண்வெட்டியை அடிப்பது போல் காட்ட, நடந்து கொண்டிருந்தவனோ போடா போடா என அலட்சியம் செய்தான். சொல்லியும் கேட்காமல் திமிராக நடக்கும் தோரணையும் அலட்சிய பார்வையும் நிலத்தில் இருப்பவனுக்கு கோபத்தை அதிகரிக்க, மண்வெட்டியில் இருக்கும் மண்ணை வரப்பில் நடந்தவன் மீது வீசினான் அருளுதிரன். இப்படித்தான் நடக்கும் என்பதை முன்னரே யூகித்திருந்தவன் முடிந்தவரை மேலே இருக்கும் மண்ணை கையால் தட்டிவிட்டு கொண்டே வரப்பில் குவித்து வைத்திருந்த மண் சேற்றை வெள்ளை வேட்டியில் படுமாறு காலால் வீசிவிட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தான் கதிர்நிலவன். ராஜா, நேத்தே அந்த மாட்டுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லியிருந்தேன், இன்னமும் பார்க்காம இருக்க? அந்த மாடுனா தம்பிக்கு உசுருன்னு தெரியும்ல? வீட்டின் முதலாளி வெண்ணிலா அதட்டலாக கேட்க, தலையை சொரிந்த வண்ணம் கீழே பார்த்து கொண்டிருந்தான் அவ்வீட்டில் வேலை செய்யும் ராஜா என்பவன். எப்ப பாரு அவன் நினைப்புதான், எங்கள பத்தியும் கொஞ்சம் நினைக்கலாம் என்று இவ்வளவு நேரம் தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கதிர்நிலவன் எரிச்சலாக கூற, வெண்ணிலாவோ, வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நினைக்கலன்னு யாரு சொன்னது? எப்ப பாரு அண்ணன் கூட போட்டி போட்டுக்கிட்டு. குளிச்சுட்டு வா, உனக்காக இடியாப்பம் செஞ்சு வச்சிருக்கேன்.
என்றார் அவனை கவனிக்காது. தாயின் கூற்றில் முறைத்த கதிர்நிலவன், யாரு நானா போட்டி போடுறேன்? அதுவும் வந்ததும் வராததுமா? நான் இருக்க கோலத்த பாருங்க, எல்லாம் உங்க ஆசை மகன் பண்ணதுதான் என்க. அவனை அப்போதுதான் திரும்பி பார்த்தார் வெண்ணிலா. தம்பி பண்ணது இருக்கட்டும், நீ என்ன பண்ண அத சொல்லு முதல்ல என்று வெண்ணிலா கேட்டதும் கோபம் கொண்ட கதிர்நிலவன், அதான எப்ப என்ன நம்பி இருக்கீங்க, இப்ப நம்ப இன்னும் உங்க மகன் பாசத்தை பொழிஞ்சிட்டா கையில பிடிக்கவே முடியாது உங்களையும் உங்க புருஷனையும் என்றவன் அழுத்துக்கொண்டே திரும்பவும் அருளுதிரன் வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது. தம்பியின் பேச்சில் உஷ்ணம் ஏறி முறைத்துக் கொண்டே தன் அறைக்குள் சென்று விட்டான். இந்தா வந்துட்டாரு துரை, போங்க போய் பணிவிடை செய்யுங்க என்று விட்டு கதிர்நிலவனும் தன் அறை நோக்கி சென்று விட்டான். வழக்கம் போல் மௌனமாக நிற்கும் தன் நிலையை எண்ணி மனதிற்குள் வருந்திய வெண்ணிலா எதுவும் பேசாமல் சமையல் வேலையை கவனிக்க சென்று விட்டார். சமையல் அறையில் அவருக்கு உதவியாக பணியமர்த்தப்பட்ட அம்சவேணி பாட்டியோ, "தின்னவரு வந்துட்டாங்க போலையே தாயி" என கேட்ட குரலை வைத்து கேட்க, "ஆமாமா, வரும்போதே 2 பேருக்குள்ள சண்டைன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு ஏற்கனவே என் மேல கோபம் அதிகம், இதுல சின்னவனும் புரிஞ்சுக்காம பண்றான்" என வருத்தமாக கூறினார். "வருத்தப்படாத தாயி, சீக்கிரமா ராசா மனசு மாறும். அந்த நம்பிக்கையில தான் இன்னும் நான் உசுரோட இருக்கேன்" என்று உணர்ச்சி பொங்க கூறிக்கொண்டிருக்கும் வெண்ணிலாவின் வார்த்தை தடைப்பட்டது கணவனின் வண்டி சத்தத்தில். உள்ளே வந்த பரமசிவம் மனையாளை கண்டு புன்னகைத்து, "நிலா, இன்னைக்கு பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, சீக்கிரமா போகணும், வெந்நீர் ரெடி பண்ணி வை" என்றவர் அங்கிருந்து நகர, "என்னங்க" என்று தடுத்து நிறுத்திய வெண்ணிலா, "சின்னவன் வந்ததும் வராததுமா தம்பிக்கிட்ட வம்பு இழுத்துட்டு வந்திருக்கான் போலங்க, சட்டை முழுக்க ஒரே மண்ணு" என வதங்கிய குரலில் கூறினார். "எதுக்கு நீ இப்போ வருத்தப்படுற நிலா? இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? சின்னவன் வேணும்னே வரப்பு வழியா வந்திருப்பான், அது தெரிஞ்சு பெரியவன் ஏதாச்சும் பண்ணிருப்பான். நீ கண்டும் காணாம இரு. 1க்கு 2 பிள்ளைங்கள பெத்துட்டு அதட்ட முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம்" என பரமசிவம் கூறி முடித்து உள்ளே செல்ல, அவரின் மூத்த மகனான அருளுதிரன் அறையை விட்டு வெளியில் வந்தான். அவனைக் கண்டதும் வெண்ணிலா அமைதியாக அங்கிருந்து நகர்ந்துவிட, வந்தவனோ யாரையும் பார்க்காமல், "அப்பத்தா, இட்லி எடுத்து வைங்க" என்றான். அவன் எப்போது வருவான் என காத்து கொண்டிருந்த அவனின் தம்பி கதிர்நிலவன், "அம்மா, எனக்கு டிஃபன் எடுத்து வைங்க, வெளியே போகணும்" என்றபடி வெளியில் வந்தான். கதிரின் குரல் கேட்டதும் உஷ்ணம் உடம்பில் கக்க சாப்பிடாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அருளுதிரன். "கதிரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, தம்பி சாப்பிட வரும்போது போட்டிக்கு நிக்காதன்னு" என கோபமாக வெண்ணிலா கேட்க, "நான் எங்கம்மா போட்டிக்கு வந்தேன், பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன், இது ஒரு தப்பா" என்றவன் அம்சவேணியிடம் திரும்பினான். "ஏன் அப்பத்தா, சாப்பாடு கேட்டது அவ்வளோ பெரிய தப்பா? எதுக்கு எங்கம்மா இவ்ளோ கோபப்படுறாங்க" என்றவனுக்கு, "இல்லையா, நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல, வந்து சாப்பிடுங்க" என்ற அம்சவேணி உணவு பரிமாற ஆரம்பித்தார். அதுவரை பார்வையாளராக இருந்த பரமசிவம், "இங்க அப்பன்னு நான் ஒருத்தன் இருக்கேன், யாரு கண்ணுக்காவது தெரியுதா" என வந்ததிலிருந்து தன்னை கவனிக்காத சிறிய மகனிடம் கேள்வி எழுப்ப, "அதெல்லாம் தெரியுது, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தான் நான் தெரியல. என்னமோ அவன் ஒருத்தன் மட்டும்தான் உங்க மகன் மாதிரியும், நான் யாரோ ஒருத்தன் மாதிரியும் தான் இந்த வீட்ல இருக்கேன்" என்றவன் தட்டில் இருக்கும் உணவை உண்ணத் தொடங்கினான். சிறியவனின் பேச்சை கேட்ட பரமசிவம் தன் மனைவியை அர்த்தத்தோடு பார்க்க, அவரோ வழக்கம் போல் மௌனமாக இருந்து கொண்டார். திருநெல்வேலியில் உள்ள அகரம் என்னும் வளர்ந்த கிராமத்தில்தான் இந்த குடும்பம் வசிக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பே பல தொழில்நுட்ப வசதிகளை தன் வசமாக்கி இருந்தது அகரம். தாத்தன் காலத்திலிருந்தே சுய தொழில் செய்து வரும் குடும்பம். வசதிகளோடு இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இரு குடும்பத்தில் பரமசிவம் குடும்பமும் ஒன்று. பரம்பரை பரம்பரையாக ஊர் தலைவராக இருக்கும் குடும்பமும் கூட. பரமசிவம் வெண்ணிலா தம்பதியருக்கு 2 மகன்கள், அருளுதிரன், கதிர்நிலவன். விவசாயத்தை கடவுளாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் பரமசிவம். அதே புரிதலோடு மூத்த மகனும் விவசாயத்தை கையில் எடுத்து சிறப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறான். சிறியவனுக்கு விவசாயத்தில் ஆர்வம் இல்லாமல் போக சந்தை தொழிலில் ஒன்றான டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பார்த்து கொண்டிருக்கிறான். கதிர்நிலவன் உண்டுவிட்டு கிளம்பியிருக்க, சமையல் கட்டில் வேலையை முடித்த அம்சவேணி பாட்டி இடுப்பில் வைத்திருந்த கைபேசியை எடுத்து சொல்லிக் கொடுத்தது போல் நம்பரை அழுத்தி, "ஆலோ" என்றார். "அப்பதா, அது ஆலோ இல்ல, ஹலோ"
எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்கறது என்று கைபேசி வழியாக குயில் ஒன்று கூவியது. இந்த புறம் இருந்த அம்சவேணி பாட்டியோ, இந்தாடி ராசா பொண்டாட்டி, எல்லாம் இது போதும். என்கிட்ட வாய்க்கிழிய பேசாம அங்க உன் மாமா சாப்பிடாம இருக்கான் பாரு, சாப்பிட வை என்றவரை இடைநிறுத்திய இளங்குயில், என்ன அப்பாத்தா சொல்ற? மாமா சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? எதுக்கு சாப்பிடல? என் மாமனுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என படபடவென கேள்வி எழுப்பும் பேத்தியை எண்ணி மனதுக்குள் சிரித்த அம்சவேணி காலையில் நடந்த அனைத்தையும் தெரிவித்தார். ஓ, எல்லாம் அவன் வேலையா? எப்ப பாரு என் மாமா கூட மல்லுக்கு நிக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு. எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்பத்தா. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் முதல் வேலையே அவனை அடக்கி வைக்கிறது தான். நீ போன வை, என் மாமனை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்றவள் தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருக்கும் தங்கை இளமயிலிடம் சென்று, அடியே மாமா இன்னைக்கு சாப்பிடலையாண்டி என்றாள். என்னவா மாமாக்கு? அந்த அருந்தவாள் குரங்கு இன்னைக்கும் ஏதாச்சும் சேட்டை பண்ணி வச்சுச்சா என்ன என்ற தங்கைக்கு, ஆமா மயிலு, இதுங்க ரெண்டும் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுதுங்களே, எப்படிதான் சமாளிச்சு வாழ போறோம்னு தெரியல என கவலையோடு கூறினாள். நீ ஏண்டி இப்ப வெசனப்படுற? கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி 2 பேத்தையும் ஓட விடலாம். இப்ப நீ வெரசா ஓடி மாமாக்கு சாப்பாடு எடுத்து வை. அண்ணன் தம்பி 2 பேத்தையும் கவனிச்சிட்டு வரலாம் என்றவளின் வார்த்தையில் சிரித்து விட்ட இளங்குயில், அண்ணன் தம்பி 2 பேத்தையும் அப்புறம் சமாளிக்கலாம். முதல்ல திண்ணையில உட்கார்ந்திருக்க நம்ம அப்பாவை சமாளிக்கணும், வா என்றவள் அருள் உதிரனுக்கு தேவையான உணவை எடுத்து வைத்து தங்கையோடு கிளம்பினாள். எங்கம்மா கிளம்பிட்டீங்க என்று அவர்கள் பேசிக் கொண்டது போல் தந்தை முத்துப்பாண்டியிடமிருந்து கேள்வி வந்தது. எதிர்பார்த்து வந்திருந்த சகோதரிகள் இருவரும், அப்பா, நம்ம தோட்டத்து வேலையெல்லாம் முடிக்காம அப்படியே இருக்கு. நீங்களும் ரைஸ் மில்லிலேயே தவம் கிடக்குறீங்க. தோட்டத்து வேலைய ஒருத்தரும் முடிக்க மாட்றாங்க. ஒரு 8 நானும் இவளும் பார்த்துட்டு வரோம் என்று சமாளித்த இளங்குயில் தங்கையோடு கிளம்ப எண்ணி ஒரு அடி எடுத்து வைக்க, அது என்னம்மா கூடையில என்ற தந்தையின் குரலால் தடைப்பட்டு அப்படியே நின்றது. மூத்தவள் அப்படியே நிற்பதை பார்த்த இளங்குயில்தான், அப்பா, பணியாரருக்கு கூடையில. இவ காலையில சாப்பிடவே இல்ல, அதான் எடுத்துட்டு போறேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே காத்தாட உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா என பதமாக தந்தையை சமாளித்தாள். சரிடா செல்லங்களா, பார்த்து போயிட்டு வாங்க. தப்பி தவறி கூட இந்த தோப்பு பக்கம் போயிடாதீங்க. உங்ககிட்ட வந்து பேசினாலும் பேசக்கூடாது, சரியா என்றதற்கு அமைதியாக தலையசைத்த இருவரும் ஒரு வழியாக ஸ்கூட்டியை உயிர்ப்பித்து தங்களின் வருங்கால வாழ்க்கையை பார்க்க புறப்பட்டனர். ஏங்கா, தப்பி தவறி கூட அந்த தோப்பு பக்கம் போகாதன்னு சொல்ற நம்ம அப்பாவா மேலதாளம் முழங்க நம்மள அங்க அனுப்பி வைக்க போறாரு? அநேகமா நம்ம 2 பேரும் வீட்டை எதிர்த்து ஓடிதான் கல்யாணம் பண்ணணும் போல என ஸ்கூட்டி ஓட்டிக் கொண்டிருக்கும் இளங்குயிலிடம் குமரினாள் இளமயில். அவ்வார்த்தையில் வாகனத்தை நிறுத்தி தங்கையை பார்த்தவள், ஓடுனா நம்ம மட்டும்தான் ஓடணும். என் கூட அண்ணனும் சரி, உன் கூட தம்பியும் சரி வரமாட்டானுங்க. எதுல ஒத்துமையா இருக்காங்களோ இல்லையோ, இதுல 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்கடி என சோகமாக கூற, அதே சோகத்தோடு, நீ வேற ஏன்கா ஞாபகப்படுத்துற? சும்மா ஒரு மன ஆறுதலுக்கு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போறேன் விட என்றாள். அக்காவும் தங்கையும் சாலையின் நடுவில் வருங்காலத்தை எண்ணி வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்க, அதை கலைக்கும் விதமாக தொடர்ந்து ஹாரன் அடித்துக் கொண்டிருந்தது. யார் என பார்க்க இளங்குயில் திரும்பாத, அது அந்த அருந்தவாளுதான். கொஞ்ச நேரத்துல அவனே வந்து வம்பிழுப்பான். நீ பேசாம கண்டுக்காத மாதிரியே இரு. இந்தாடி, என் மாமனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அடுத்து இவன்கிட்ட தான் வந்திருப்பேன். நல்லா மூஞ்சிய பார்த்து 4 குத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவனே வந்து சிக்கி இருக்கான். சும்மா விட சொல்றியா? போடி ஓரமா என்ற இளங்குயில் ஸ்கூட்டியை விட்டு இறங்கினாள். அடியே, காரியத்துக்கு எடுத்துடாத. எனக்கு மாமன் சப்போர்ட்டும் உனக்கு இந்த அருந்தவாளு சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் சொல்றேன், அமைதியா இரு என்ற இளமயில் ஸ்கூட்டியை விட்டு இறங்கி, தோட்டம் பக்கமா தானே இருக்கு, நீ போய் மாமனுக்கு சாப்பாடு குடு, இவனை நான் கவனிச்சிட்டு வரேன் என்று சொன்னதும் தங்கையை முறைத்தவள், சொல்லி வை உன் ஆள்கிட்ட, இனிமே என் மாமன் பக்கம் வரக்கூடாது. ரொம்ப நாளைக்கு பொறுமையா இருக்க மாட்டேன் என்று விட்டு கிளம்பி விட்டாள் இளங்குயில். நான் சொல்லி அப்படியே கேட்டாலும் நம்ம நிலைமை தெரிஞ்சும் பேசிட்டு போறாளே என மனதினுள் இளமையில் புலம்பிக் கொண்டிருக்க, மீண்டும் ஆரன் சத்தம் செவியில் நிறைத்தது. இந்த அடி மயில், என்னத்துக்கு இப்படி ரோட்டை மறைச்சுக்கிட்டு நிக்கிற? உனக்கும் உங்க அக்காளுக்கும் தான் வேலை இல்ல, எங்களுக்கெல்லாம் வேலை நிறைய கிடக்குது. நடு ரோட்ல உட்கார்ந்து கனவு காணாம வழிய விடு என்ற கதிர் நிலவனை முறைத்து பார்த்தவள்,
இந்தா சிடுமூஞ்சி, மயில்னு கூப்பிடாதன்னு எத்தன தடவ சொல்றது? எங்க அப்பா எனக்கு அழகா இளமயில்னு பேரு வச்சிருக்காங்க. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, ஒரு பேரு வாயில வராதா உனக்கு? என்றாள் கோபமாக. என்னது அழகான பேரா? இந்தாடி மயில், உங்க அப்பனுக்கு ஸ்ரீதேவி மேல ஒரு கண்ணு. அதான் உனக்கு அந்த பேரை வச்சிருக்காரு. நீ வேணா பாரு, கடைசில சப்பாணி மாதிரி ஒருத்தனை கட்டி வைக்க போறாரு. என்றவனின் அருகில் சென்ற இளமயில் கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு முறைத்து பார்த்தாள். அவளின் முறைப்பில் சிரித்த கதிர்நிலவன், சுண்டெலி கணக்கா இருந்துட்டு என்னடி முறைப்பு? பைக் டயரால ஒரு எத்து ஏத்துனன்னு வையி, கண்ணு ரெண்டு சட்னி ஆயிடும் என்றான். இந்தா பாருடா அருந்தவாளு, எங்க தில் இருந்தா பண்ணு பாப்போம் என்று அவனை முறைத்து கொண்டே அருகில் சென்றாள். சுண்டெலி, பெரிய பயில்வான் மாதிரி வராம ஓடிரு ஒழுங்கா, இல்லனா சொன்னதை செஞ்சிருவேன் என்றவன் இருசக்கர வாகனத்தை இயக்க முயற்சித்தான். என்னடா அருந்தவாளு, என்ன கண்டு பயம் வந்துடுச்சா? இவ்ளோ நேரம் பேசுன, இப்ப பேச வேண்டியதுதானே? எதுக்கு ஓடுற? உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் வா என்றவளின் பேச்சில் கடுப்பான கதிர்நிலவன், அடிங்க சுண்டெலி, என்னடி வாய் நீளுது? இவ பயந்து ஓடுறாங்க. பைக்கில் இருந்து இறங்கியவன் அவளின் ஒரு கையை பிடித்து கொண்டு, உண்மையாவே உன் வாய்க்கு ஒரு சப்பானி தாண்டி வருவான். நீ அவனும் ஜோடியா நிக்க போற அழக பாக்கதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்க என் மாமா இருக்காங்க. சப்பானிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல என்றாள் எகத்தாளமாக. அவளின் கூற்றில் கூலிங் கிளாஸை கழட்டியவன், யாரது? எனக்கு தெரியாம மாமா என புருவம் உயர்த்தி கேட்க, உனக்கு தெரியாம எல்லாம் இல்ல, தினமும் நீ பாக்குற ஆளுதான். வேற யார நான் மாமான்னு சொல்ல போறேன்? இந்த ஊர்லயே அம்சமா இருக்க ஒரே ஆளு என் மாமா அருள்தான். நீயும் தான் வண்டியில வர, பாக்க முடியுதா? இதுவே என் மாமனா இருந்தா வேட்டிய மடிச்சு கட்டிட்டு சும்மா கெத்தா வந்திருப்பாரு. அந்த கை ரெண்டையும் முறுக்கி வண்டி ஓட்டுற அழகே 10 நாள் சாப்பிட வேணாம். அப்படியே போகும்போது திரும்பி ஒரு பார்வை பாப்பாரு பாரு. பா, என்ன திமிரு அதுல! உன் மூஞ்சுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் அந்த கெத்து வராது. அதுவும் அந்த மீசைய நீவி விட்டு பேசும் பாரு, அப்பப்பப்பா என கதிரை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே ரசித்து கூற, அதை கேட்டுக் கொண்டிருந்தவனுக்கு உஷ்ணம் தலைக்கேறியது. அதே உஷ்ணத்தோடு அவள் கையை பற்றியவன், எத்தனை தடவடி சொல்றது அவனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு? அவன் உனக்கு மாமானா இப்ப நான் யாரு என்றான் காரமாக. கதிரின் கோபத்தில் உள்ளுக்குள் குளிர்ந்த மயிலோ, ஆஹா, நீயா சிடுமூஞ்சி, அருந்தவாளு, தினமும் என் மாமா கிட்ட மல்லுக்கு நிக்கிற சண்டியரு, சிரிக்க தெரியாத மலக்குரங்கு, இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம் என அருகில் இருப்பவனை மீண்டும் வெறுப்பேற்ற துவங்கினாள் குதூகலத்தோடு. ஏற்கனவே அண்ணனை கண்டால் ஆகாதவன் மயிலின் கூற்றில் மேலும் கோபமாகி பற்றியிருந்த கையை வலிக்குமாறு முறுக்கிக் கொண்டே, ஆமா, எனக்கு சிரிக்க தெரியாது. ஆனா அவன மாதிரி ஒருத்தர தள்ளி வச்சு நோகடிக்கவும் தெரியாது. நான் நேரா எதிர்த்து நின்னு சண்டை போடுற வீரன். உன் மாமன் முதுகுல குத்துற கோழை. என்ன புரிஞ்சுக்காதவ என்கிட்ட பேச வேணாம். இனி எங்கேயாவது பார்த்து பல்ல காட்டிட்டு வா, உன் அப்பனை சந்தி சிரிக்க வைக்கிறேன் என்றவன் அவளை தள்ளி நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்த கோபத்தையும் வண்டியில் காட்டி பறந்தான். அண்ண, நாளைக்கு வெள்ளனே வந்து பூவெல்லாம் பறிச்சு எடை போட்டு அனுப்பி வைங்க. மழையில ஏற்கனவே பாதி பூ அழுகி போயிருக்கு. சாமந்தி பூவுக்கு உரத்த போட்டு விடணும். நாளைக்கு காலையில நான் வந்ததும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்கண்ண என்று தோட்டத்தில் வேலை செய்யும் தேவாவிடம் கூறிக்கொண்டிருந்தான் அருள் உதிரன். அண்ண, அப்புறம் உங்க தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வந்ததும் சொல்லுங்க, ஒரு எட்டு பாத்துட்டு போறேன் என்றவனுக்கு சரி என தலையாட்டிவிட்டு தேவா அங்கிருந்து புறப்பட வேலை செய்து கொண்டிருக்கும் பணியாட்களை பார்த்து கொண்டே நடந்தான். பார்வை வேலையாட்கள் மீது வைத்து நடந்தவன் சட்டென நின்றுவிட்டு, இந்த 1000 மீனு ரொம்ப நேரமா மறைஞ்சு நின்னு பாக்காத, நீ நேரா வந்தாலே ஆள் தெரிய மாட்ட குட்டச்சி என்றான் பார்வையை திருப்பாமல். அருள் உதிரனின் வார்த்தை இளங்குயிலின் செவியில் விழவில்லை. தென்னை மரத்துக்கு பின்னால் நின்றவள் அவனின் செய்கை ஒவ்வொன்றையும் ரசித்து தன்னை மறந்து நின்றிருந்தாள். கூப்பிட்டும் பதில் வராமல் போக திரும்பி பார்த்தான். அவளோ அதையும் உணராமல் பார்வையால் அவனை முழுவதுமாக ரசித்துக் கொண்டிருந்தாள். கண்ணி அவள் பார்வையில் அருளின் பார்வையும் மாறத் தொடங்கியது. வெகுநேரம் இருவரும் பார்வையால் பல காதல் காவியங்களை நிகழ்த்த பலத்த காற்று அருளை நிகழ்வுக்கு மீட்டது. மீண்டவன் அவளை பார்த்தான். போதும் அசைவில்லை அவளிடம்.
மனத்தில் என்ன தோன்றியதோ அவள் அருகில் சென்று, ஏய், எதுக்கு இப்படி பாக்குற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. அப்புறம் உன் அப்பா என்கிட்ட தான் மல்லுக்கு நிப்பாரு என காதருகில் அதட்டலாக வினவ, இந்த சத்தத்தில் கனவிலிருந்து வெளிவந்தாள். ஏன் மாமா காது கிட்ட வந்து இந்த கத்து கத்துற? நான் என்ன செவிடா? என்றவளை முறைத்தவன், எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படி என்ன கனவுல மிதந்துகிட்டு இருக்க? சுத்தி இம்புட்டு பேர் இருக்காங்க. திங்கிற மாதிரி பாக்குற? அடிச்சவ மாதிரியா நடந்துக்கிற? என்றான் பல்லை கடித்தவாறு. ஏன் மாமா சொல்ல மாட்ட? காலையில நீ எப்ப வருவன்னு ஊர்ல ஒருத்தி விடாம வாசல்ல நிக்கறாளுங்க. அவளுங்கள ஒரு வார்த்தை கேட்காம இங்க வந்து கேக்குற? எல்லாரையும் விட உன்னை பார்க்க எனக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. படிச்ச பொண்ணா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவன ரசிக்கதான் செய்வா. ரொம்ப வீச்சாம வந்து சாப்பிடுங்க என முதலில் வீரமாக பேசியவள் கடைசியில் வந்த காரணத்தை கூறிவிட, அதை கேட்ட அருள் தன் கைகளை கட்டி, ஊர்ல யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ பார்த்தா உன் அப்பா பஞ்சாயத்தை கூட்டுவாரே. அதுவும் இல்லாம எனக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் என்ன பண்றேன்னு வேவு பார்க்க ஆள் வச்சிருக்கியா? எப்ப சாப்பிடணும் எனக்கு தெரியும். உன் வேலைய பார்த்துட்டு போ. குரலில் கடினம் கூட்டி கோவமாக உரைத்தான். அருள் உதிரனின் கோவத்தில் கண்கள் தானாக கலங்கிவிட்டது. அதை அவனிடம் காட்டாது, மாமா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் இடத்துல வேற எவளாச்சும் வந்தா அவ்வளவுதான். என் மாமா என்ன பண்றாருன்னு பாக்கறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு தான் என் மேல அக்கறை இல்ல என தலையை தொங்கவிட்டு கூறி முடித்தாள். அவளின் கவலையை கண்டு கொள்ளாத அவனோ, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. உன்கிட்ட பேச இப்ப நேரம் இல்ல. உரிமை எருமன்னு என்னமோ பேசிட்டு இரு, நான் போறேன் என்றவனை வழிமறித்தவள், நான் எதுவும் பேசல சாமி, சாப்பிட்டு வேலைய பாருங்க போதும் என்றாள் இளங்குயில். அவளின் பேச்சை சிறிதும் காதில் வாங்காதவன் போல் சில அடிகள் கடந்து செல்ல, உதிரா என்ற இளங்குயிலின் வார்த்தையில் கால்கள் சட்டென தோட்ட வரப்பில் தடுமாறி நின்றது. 5 வயதில் வாசல் தடுப்பில் தடுமாறி நின்றதை போல்.